ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பொடுகை நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி, இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பொடுகும் காணாமல் போகிற மாதிரி ஒரு ரெமெடி பார்க்கலாங்க. 100% இது ஷியோராக வேலை செய்யும். பாருங்கள், நான் லைவ்லேயே இதோட ரிசல்ட் காட்டுறேன். எங்கள் பையனோட தலையிலையும் நிறைய பொடுகு வந்துருச்சு. அந்த பொடுகு எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாம் இந்த டிப்ஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதோடு நீங்கள் எல்லாருமே வீட்டில் இதை யூஸ் பண்ணலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இதை யூஸ் பண்ணலாமான்ற டவுட் உங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் டேரெக்டாக எங்கள் பையனோட தலையில் நான் இதை செஞ்சு காமிச்சிருக்கேன். நிறைய இந்த மாதிரி பொடுகு பையனுக்கு வந்துட்டுது. இது ஒரு 1 மந்த்தாகவே இருக்குது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் சரி நார்மலாக ஒரு ரெமெடி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெமெடி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆயிலிங் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தினமும் எண்ணெய் தேய்ச்சி பார்த்தேன், அது பொடுகு போயிருதானே, அது போகலை. அப்போ கண்டிப்பாக சரி ஒரு ரெமெடி ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ரெமெடி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இது வேலை செஞ்சுது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அம்மியோ இல்லை இடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. வீட்டில் நான் அம்மியை காலையில் பூஜை பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்தேன், அதனால் சுத்தமாக தான் இருக்குது. இதில் ஒரு பல்பம் எடுத்துக்கோங்க, ஒரு சந்தன பில்லை எடுத்துக்கோங்க. சந்தன பில்லை நம்ம சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பில்லை ஒன்றும் ப்ளஸ் பல்பம் நம்ம எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற பல்பம், சின்ன பசங்களாம் ஸ்லேட்டில் எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த பல்பம் ஒன்று எடுத்துகிட்டு இந்த சந்தனக்கட்டையோட இந்த சந்தனத்தோட இந்த பில்லை ஒன்று எடுத்துக்கோங்க. சந்தனம் உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை பவுடராக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் குவான்டிட்டியில் இது இருக்கணும் நமக்கு. சந்தனம் ப்ளஸ் பல்பம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை இந்த மாதிரி ஒரு அம்மியில் நம்ம நசுக்கி இதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பல்பம் ரொம்ப பவுடர் மாதிரி நம்ம எழுதும் போதே அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லைங்க, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா. பல்பம் நம்ம எழுதும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக எழுதுவோம், ரொம்ப நாளைக்கு வச்சு எழுதுவோம். இதெல்லாம் அந்த டைமில் நாங்கள் படிக்கும்போது டைம்லலாம் இருந்தது. இப்போ இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. உங்கள் பசங்களும் எழுதுகிறாங்களா, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பல்பெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லை நீங்களும் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பல்பம் கடையில் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். எழுதுகிற ஸ்டேஷ்னரி, குழந்தைங்களோட பொருட்கள் வைக்கிற அந்த பல்பம், சாக் பீஸ்லாம் விற்கிற கடையில் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி கடையில் கூட நம்ம இந்த காய்கறிகள் மசாலா இந்த வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் கூட இந்த பல்பம் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ கிடைக்குதா என்னன்னு சரியாக தெரியல. நாங்கள் வீட்டிலேருந்து பலங்கா மார்க்கெட் போயிருந்தப்போ அங்கே வாங்கிட்டு வந்தோம் இதை. சரி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்னு. நான் நம்பவே மாட்டீங்க, யூஸ் பண்ண அப்புறமா செம்ம சூப்பரான ரிசல்ட் கிடச்சிதுங்க. இப்போ ஒரு சந்தனம் ப்ளஸ் ஒரு பல்பம் நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பவுடரில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. பையனோட தலையில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பொடுகு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலலாம் நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. நல்லா வெயிலில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு. அதோட இந்த ஆயில் நம்ம கொஞ்சம் தினமும் குழந்தைங்களுக்கு தலையில் எண்ணெய் வச்சு நல்லா தலை சீவி விடணும். அப்போ தான் பொடுகு வராமல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக நான் வீடியோ பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ஒரு ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருந்தோம். சரி கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால சரியாக பார்க்கல. அதோட ப்ளஸ் ஹஸ்பண்ட் என்னையும் பார்த்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்தளவுக்கு சரி குழந்தைங்களுக்கு எண்ணெய் வச்சு தலை வரது ஓகே, நல்லா அந்தளவுக்கு பார்த்துக்க தெரியல. குழந்தைங்களும் விளையாடிட்டு இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்ததுனால இந்த மாதிரி பொடுகு இப்போ வந்துடுது. நார்மலாகவே பொடுகு நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியாலாம் வந்துடுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட பொடுகாக இருந்தாலும் சரி, இந்த பவுடரை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து அந்த பொடுகு இருக்கிற இடத்துல இப்படி போட்டு நல்லா கையில் மசாஜ் பண்ணி வைக்கணும். இவர் நல்லா விளையாடிட்டு இருந்தார் இப்போ கிரிக்கெட்டு. நான் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டேன் இங்கே, அதனால் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நான் குளிக்க வச்ச அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு தான் விளையாட போக முடியும். ஆல்ரெடி ஏற்கனவே 12 மணி ஆகிடுச்சு. அதனால தான் தினமும் குழந்தைங்களுக்கு காலையிலே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே குளிக்க வச்சு பழக்கம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலையிலேருந்து விளையாடி ஒரே டயர்டு. அப்போ கூட வீட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, விளையாடிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. பசங்கள்லாம் கிராமத்தில் அப்படி தான், கிரிக்கெட்டு, கோலி, அதுக்கப்புறம் பம்பரம் இதெல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க எல்லா டைம்லையும். பசங்களும் சரி விளையாடிட்டு ஜாலியாக இருக்காங்க. சரி சண்டே சாட்டர்டேல தான் லீவு, அதுவும் சண்டே டியூஷன் இருக்குது, சாட்டர்டேவும் டியூஷன் ஸ்கூல் இருக்குது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு விளையாடி வச்சுட்டோம். மற்றபடி தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே பசங்க ஒரு 6 o'clockலேருந்து 7 o'clock குளிச்சிருவாங்க. அது ஒரு பழக்கமாகவே ஆகிடுச்சு. குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம் எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு பழக்கமாகவே பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா தலையில்
பொடுகெல்லாம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். என் பையனுக்கு வந்து இந்த பக்கம்லாம் இல்லை, ப்ளஸ் பின்னாடியும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது, நடுவில் மட்டும் நிறைய பொடுகாக இருந்தது. அதனால் நடுவில் மட்டும் தான் நான் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பவுடரை எடுத்து அப்படியே அந்த இடத்துல போட்டு நம்ம கையில் இப்படி தேய்ச்சி விடணும், அவ்வளோதான். நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. நல்லா அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தேய்ச்சி அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கழிச்சு குழந்தைங்களுக்கு நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடணும். எந்த நேச்சுரலான ஒரு ஷாம்புவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டு. அப்படி இல்லை நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு நீங்கள் ரெகுலராக வந்து குழந்தைக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணுங்கள். நேச்சுரலான ஒரு ஷாம்புனா நமக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்லியிருக்கேன். இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது கூட பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பையனை வந்து ஒரு 10 நிமிஷம் விளையாட சொல்லிவிட்டு அவனும் உட்காந்துட்டு சரியா கிரிக்கெட் விளையாட இதுக்கு மேலே போக முடியாது, நல்லா மதியமாகிருச்சு. அதனால் சரி ஓகே பரவாயில்ல சாயந்தரமாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் சரி ஓகேன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தலையில் அப்ளை பண்ண அப்புறமா நல்லா உட்காந்துட்டு 2 பேரும் வந்து குளிக்க வச்சிட்டோம். பசங்களும் நல்லா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரே டைமில் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து பழக்கம் பண்ணணுங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு காலையிலேருந்தே நம்ம வந்து குளிக்கிறதுக்கு பழக்கம் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே டைமிங்கில் குளித்தாங்கன்னா கோல்டு பிடிக்காது. அதனால் அதுவும் இல்லாமல் அது ஒரு பழக்கமாகவும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு 15 நிமிஷம் கழித்து பையனுக்கு நல்லா ஹேர் வாஷ் பண்ண அப்புறமா பாருங்கள், சுத்தமாக வந்து அந்த பொடுகு வந்து இல்லாமலே போயிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கும்போது தலை ஃபுல்லாக வந்து பையனுக்கு நிறைய பொடுகு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அப்புறமா ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்போ தலை சீவி எண்ணெய் வச்சு தலை சீவனோடனே பார்த்துறோம், நானே ஷாக் ஆகிட்டேன், அவ்வளோ வந்து அதிகமாக பொடுகு இருக்குது. இப்போ இதை அப்ளை பண்ணி பாருங்கள், 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து அந்த பொடுகு எல்லாமே காணாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து குழந்தைக்கு அப்படியே தெரியுது, அந்த பொடுகு சுத்தமாக இல்லை. இந்த ரெமெடியை யூஸ் பண்ண அப்புறமா கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்கு நம்ம எண்ணெய் வைக்கக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து பொடுகு வந்து மறுபடியும் வராமல் இருக்கும். நம்ம எண்ணெய் வச்சிட்டோம்னா மறுபடியும் வந்து பொடுகு வர ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ரெமெடியை யூஸ் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நம்ம அடுத்து எண்ணெய் வைக்கக்கூடாது. அதோட இன்றைக்கி வந்து இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைக்கு இன்றைக்கி இப்போ காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு குளிக்க வைக்கிறீங்கன்னா காலையில் வந்து எந்திரிச்ச உடனே எண்ணெய் வச்சுருவோம் இல்லைங்களா குழந்தைங்க தலையில், அந்த மாதிரி எண்ணெய் வைக்காதீங்க. அவங்க வந்து விளையாடட்டும், அப்படி குளிக்கும் போது அப்படி குளிச்சுக்கிட்டோம். அப்படி காலையிலேயே சீக்கிரமாக குளிக்கிற பசங்களாக இருந்தால் நம்ம நேற்றுலேருந்தே எண்ணெய் வைக்காமல் இருக்கணும். எண்ணெய் வந்து மெயினாக வந்து இந்த ரெமெடி யூஸ் பண்ண அப்புறமா 24 ஹவர்ஸ்க்கு எண்ணெய் வைக்கக்கூடாதுங்க. இதை வந்து பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து மறுபடியும் பொடுகு வராமல் இருக்கும். பொடுகு போயிட்டால் மட்டும் போதாது, மறுபடியும் வராமல் இருக்கணும்ல, அதுக்கான தான் இது. இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது, உங்கள் தலை ஃபுல்லாக நிறைய பொடுகு இருக்குன்னா நீங்கள் வீக்லி வந்து ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நிப்பாட்டுங்க. அடுத்த மாதம் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஓகே ஒரே தடவையில் எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ராதே ராதே.